தென் அடுத்து ETF சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ETFனா ஒன்றும் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். இந்த ஃபண்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, NSEலையோ BSEலையோ ட்ரேட் நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து சிம்பிள் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கும் வந்து இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் புதுசாக வருது அப்படின்னா அதுக்கும் NFO நியூ ஃபண்ட் ஆஃபரிங் நடக்கும். அதே மாதிரி தான் ETFக்கும் NFO நடக்கும், நியூ ஃபண்ட் ஆஃபரிங். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சைட்டுக்கு போயிட்டு அதை இன்வெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 5 நாள் மேக்ஸிமம் 5 நாள் ஆகும், அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த ETFs பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வச்சுக்கோங்க, அது மிட் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் நிறையா இருக்குது, ஆக்டிவ் ஃபண்டு, பேசிவ் ஃபண்டு அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஆக்டிவ் ஃபண்டு என்ன பண்ணுவாங்க, மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்கும். அந்த மிட் கேப் ஃபண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டு மேனேஜரே வந்து ஸ்டாக்ஸை மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். பாசிவ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா Nifty 50 இருக்கும் பார்த்தீங்களா, Nifty 50ல் Nifty 50 ஸ்டாக்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு ஸ்டாக்ஸில் பண்ண முடியாது. Nifty 50ல் NSE வந்து Nifty 50 ஸ்டாக்ஸை மாற்றுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஜொமேட்டோவும் அஸ் வெல் அஸ் வந்து ஜியோ ஃபினான்ஸும் உள்ளே வந்தது, பிரிட்டானியாவும் BPCLும் வெளியே போச்சு. சரிங்களா? அப்போ அவங்களும் அதை மாற்றணும். சரிங்களா? அவங்க இந்த ஃபண்டு மேனேஜர் எதுவும் பண்ண தேவை கிடையாது, அவங்க Nifty 50 ஸ்டாக்ஸை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவில் கொஞ்சம் கூட வரும், பாசிவில் கம்மியாக வரும். ஏன்னா பாசிவில் நம்மளுக்கு ரிட்டர்ன் அவங்க எதுவும் பண்ணுறது இல்லை, இருக்கிற ஸ்டாக்ஸில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? வெறும் ஆர்டர் பஞ்ச் மட்டும் தான் லிட்டரலி அவங்க பண்ணுறாங்க. இப்போ ETF பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிஃப்டி பீஸு அண்டு வந்து கோல்டு பீஸு, சில்வர் பீஸுன்றது எல்லாமே நிப்பான் இண்டியாவுடைய ETFs. இது மாதிரி டாட்டாவோடது இருக்குது, ICICIயோடைய நிறையா ETFs இருக்குது, பிராண்ட்ஸோட ETFs இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ETF அப்படின்னா இந்த ஃபண்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். இதுக்கு ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு பீஸோடைய அண்டர்லைங் அசெட் கோல்டு எந்த ப்ரொபோஷியேட்டில் ஏறுதோ, எத்தனை % ஏறுதோ அஸ் வெல் அஸ் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கெயின் கொடுக்கும். சரிங்களா? இதுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ்லாம் இருக்குது. இந்த சஜஷனும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? பிளைண்டாக ஏதோ ஒரு ETFஸில் போட்டு நீங்கள் தான் சொன்னீங்க போட்டிங்க அப்படி சொல்லக்கூடாது. நல்ல பர்ஃபெக்டான ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சஜஷன் நீங்கள் வாங்கிக்கணும். சரிங்களா? ETF பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி செக்டர் அண்டு வந்து ஸ்மார்ட் ETF, குளோபல் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு, S&P 500 அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்யுடைய இண்டெக்ஸு, ஹாங்காங் இண்டெக்ஸ், இது மாதிரி நிறைய இண்டெக்ஸோட ETFs இருக்குது. இப்போ நீங்கள் வெளி நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிங்கன்னா நம்ம இந்த ETF மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குளோபல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இப்போ ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெளியே இருக்க மார்க்கெட்லேயும் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அதுலேயும் வரக்கூடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து US மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. 2022லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருந்தது, மார்க்கெட் விழுந்துட்டு இருந்தது, இங்கே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது. இப்போ வந்து நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா கொடுத்து, இங்கே கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது அக்கார்டிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம சஜஷன் கொடுக்குறோம். ஸோ ஈக்விட்டி வந்து நிஃப்டி பீஸு, ஸ்மால் கேப்பு, ஸோ ஈக்விட்டி ரிலேட்டட் இண்டெக்ஸு அண்டு வந்து அந்த ETFs எல்லாம் இங்கே இருக்கும். செக்டார் ரோட்டேட்டட் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ IT பீஸு, ஃபார்மா பீஸு. சரிங்களா? இப்போ வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஃபார்மா கம்பெனிஸ் நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா பீஸில் போடலாம். இதுக்கும் சஜஷன் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை மட்டும் இப்போ நீங்கள் என்ன அந்த ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ஃபார்மா பீஸாக இருக்கும், ஃபார்மா கம்பெனிஸில் வந்து நாட்கோ ஃபார்மா எடுக்கவா, டாக்டர் ரெட்டி எடுக்கவா, இல்லைனா வந்து இந்த நம்மளுக்கு டவுட் இருக்குல்ல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார்மாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஃபார்மா பீஸ் எடுத்துக்கலாம். ஐடியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், US டாலர் அப்ரிஷியேட் ஆகும்போது அப்போ வந்து நம்மளுக்கு என்ன, அப்போ இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது ஐடியும் ஃபார்மாவும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா ஃபார்மாவுக்கு வந்து மோர் தென் 60% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஐடிக்கு வந்து நார்த் அமெரிக்காவில் இருந்தால் நம்மளுக்கு வந்து நிறையா ரெவன்யூ வருது ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது 80 ரூபாயிலேருந்து 88 ரூபா போகும்போது நம்மளுக்கு அங்கே வந்து எல்லாமே வந்து
ஆர்டர் புக் இருக்கும் உங்களுக்கு. $100 ஃபார் எக்ஸாம்பிள் $100 சொன்னேன், $100 போட்டு வச்சுருக்காங்கன்னா $100 இப்போ $80, அப்புறமேட்டு $88 ஆகும். அப்போ ஸோ உங்களுக்கு ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால மட்டுமே அவங்களுக்கு ரெவன்யூ கூடும். சரிங்களா? அதனால வந்து ஐடியும் ஃபார்மாவும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் போடலாம். இப்போ எஃப்எம்சிஜி இருக்குது, ஐடிசி, மேரிகோ, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு அது செக்டார்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு தனித்தனியாக பண்ண தெரியாது அப்படின்னு செக்டார்லேயே பண்ணணும். தாராளமாக நீங்கள் இந்த இடிஎஃப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டர்லைங் அசெட் இருக்கும். அந்த அண்டர்லைங் அசெட் எந்த மாதிரி அண்டர்லைங் அசெட்னா ஆட்டோ இப்போ கோல்டுனா கோல்டு தான் வந்து கோல்டு பீஸுக்கு கோல்டு இடிஎஃப்க்கு கோல்டு தான் அண்டர்லைங் அசெட். கோல்டு எந்த ப்ரொபோஷனில் ஏறுதோ இறங்குதோ அதுவும் இதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர், கோல்டு பீஸு, சில்வர், இந்த பீஸுன்னு வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியா உங்களுடைய இடிஎஃப்ஸ். இப்போ டாட்டா இருக்குது, ஐசிஐசி இருக்குது, இது மாதிரி நிறையா இடிஎஃப்ஸ் இருக்குது. அண்டு டெப்ட் இருக்குது, அண்டு வந்து ஸ்மார்ட் இடிஎஃப் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிம்பிள். இதே ஸ்டாக் வாங்குற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு கோல்டு பீஸை கிளிக் பண்ணி பை கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே டெலிவரி வந்துடும். டெலிவரியும் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை வாங்கிட்டு இந்த குவான்டிட்டியை போட்டு மார்க்கெட்டோ லிமிட்டோ அதை போட்டிங்கன்னா பேஃபுல். இது இந்த குறிப்பிட்ட பீஸ், அதாவது குறிப்பிட்ட இடிஎஃப்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு பே லேட்டர் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எல்லா இடிஎஃப்ஸும் கிடையாது, குறிப்பிட்ட இடிஎஃப்ஸ்க்கு மட்டும் பே லேட்டர் இருக்குது. ஸோ அந்த பே லேட்டர் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த இடிஎஃப் வந்துடும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு உங்களுக்கு வந்து டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? இடிஎஃப்ஸ்னு ஒன்றும் கிடையாது, சிம்பிள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் கலெக்டிவாக ஒரு ரிட்டர்ன் வரணும், எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இதுவும் ரிஸ்க் இருக்குது, ஆனால் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ஸ்டாக்கை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா இந்த இடிஎஃப்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த 1 lakh அப்படியே வந்து ஸ்டாக்ஸில் மட்டுமே போடக்கூடாது. இந்த இடிஎஃப்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும், இடிஎஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடிஎஃப்ஸில் வந்து எல்லா நான் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணுன்றதை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேலேயே இப்போ நீங்கள் வந்து வாட்சஸில் போயிட்டு சில சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த இது வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா கோல்டு இருக்குது. டாட்டா கோல்டு வந்து ஒரு இடிஎஃப். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு வந்துடும். பை கொடுத்து குவான்டிட்டியை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் எல்லா இடிஎஃப்க்கும் வந்து ஏஞ்சல் ஒன்று வந்து எம்டிஎஃப் கொடுக்குறது இல்லை. இப்போ இதில் பே லேட்டர் பார்த்தீங்கன்னா $85 தான், அதே அமௌண்ட் தான். 10 குவான்டிட்டி போட்டிருக்கேன், $8.55, $85.50 தான் இதில் இருக்குது. ஆனால் இதே இது நீங்கள் வந்து நிப்பான் இண்டியா கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இடிஎஃப் அப்ளிகபிள் ஆகுது. சரிங்களா? இப்படி தான் இடிஎஃப்ஸை வாங்கணும். சரிங்களா? இதில் எது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்கள்.